நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். பெரும்பாலும் எல்லாருமே ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்ற உங்களுக்கே தெரியும். அதுவும் டைட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க. சிதம்பரத்தினுடைய நிரந்தர நந்தன் தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொளி பார்க்க போகிறோம். சிதம்பரத்தினுடைய நிரந்தர நந்தன். மதுரையில் ஒரு வரலாறு இருக்குது. மதுரையை மையப்படுத்தி ஒரு பாட்டு இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு பாட்டு இருக்குது. அதாவது மதுரையில் மீசை மழிக்க வச்சு நம்மளை மானபங்கம் படுத்தியது அந்த காலம், மதுரை பூரா கொடுவா மீசை வச்சு கோடி சிறுத்தைகள் உழவுது இந்த காலம். அப்படி ஒரு பாட்டு வரிகள் இருக்குது. விசிகாவுடைய பாடல். மதுரை மாவட்டத்தில் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மீசைகள் வைத்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய மீசைகள் இடைநிலை ஜாதி வெறியர்களாக மழிக்கப்பட்டது. எடுத்து விட்டானுங்க, மீசை எடுத்து விட்டாங்க. நீலாம் மீசை வைக்கலாமாடா அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டானுங்க. ஸோ அதற்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டங்கள் பண்ணாங்க 1990 காலகட்டங்களில். ஸோ மதுரையில் மீசை மழிக்க வச்சு நம்மளை மானபங்கப்படுத்தியது அந்த காலம். ஆனால் இன்றைக்கி மதுரை பூரா கொடுவா மீசை வச்சு கோடி சிறுத்தைகள் உழவுது இந்த காலம் அப்படின்ற மாதிரி தான். அதனால தான் மையப்படுத்தி இந்த பாட்டில் எழுதினாங்க. ஆனால் மதுரை ஃபுல்லாக கோடி சிறுத்தைகள் உழவில், தமிழ்நாடு முழுவதும் கோடி சிறுத்தைகள் உழவுது. இன்னும் சொல்ல போகிறாருந்தா தேசிய கட்சியை பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ தேசிய லெவலில் கோடி சிறுத்தைகள் உழவுகின்ற காலம் என்பது வெகு தூரம் கிடையாது. அதுதான் திருமா காலம். சரிங்களா? சரி, எதற்காக சொல்கிறேன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவருடைய வெற்றி என்பது சாதாரண வெற்றி கிடையாது. நீங்கள் போன எலெக்ஷன் எடுத்துங்க, அவர் 5000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றார். அவர் அவ்வளோ களப்பணிகள் பண்ணியிருக்காரு. அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் அவ்வளோ களப்பணிகள் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்த போதிலும் கூட வெறும் 5000 வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார் திருமா அவர்கள். ஆனால் இந்த வட்டம் 1,25,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறார். அப்படின்னா அனைத்து சமுதாய மக்களுடைய மனங்களை வென்றெடுத்திருக்கிறாரு தன்னுடைய களப்பணியின் மூலமாக. ஆண்டாண்டு காலமாக பழக்கப்பட்ட சின்னத்தின் மூலமாக அவர் நிற்கலை. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டாண்டு காலமாக பழக்கப்பட்ட சின்னத்தின் மூலமாக, அதாவது உதயசூரியன் சின்னமோ இரட்டை இலை சின்னமோ இந்த மாதிரி ஆண்டாண்டு காலமாக பழக்கப்பட்ட சின்னத்தின் மூலமாக, மக்களுக்கு பழக்கிய சின்னத்தின் மூலமாக அவர் நிற்கலை. அவர் தனக்கென்று ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அந்த பானை சின்னத்தை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்களை போட்டிருக்கோம். அவ்வளோ போராட்டங்கள் பண்ணி தன்னுடைய சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய், தலித் சமுதாய மக்கள் மத்தியில் கொண்டு போய், அதுவும் இல்லாமல் பொது சமுதாய மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய், ரொம்ப முக்கியமான விஷயம், பொது சமுதாய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் இந்த பானை தாண்டா உங்களுக்கான உரிமைகளை வாங்கி தரப்போகுது அப்படின்ற மாதிரி அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரங்கள் பண்ணி அதன் மூலமாக இன்றைக்கி 1,25,000 வாக்குகள் லீடிங்கில் இருக்கிறாரு. அப்படின்னா அவ்வளோ பெரிய சாதனை. சாதாரண விஷயம் அது. மக்களுடைய மனங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது. புறக்கணித்த சமுதாயங்கள் எல்லாமே திருமாவர்களை ஏற்றுக்கொள்கின்ற காலங்கள் வந்திருக்கின்றது. அதுதான் திருமா காலம். அதுதான் திருமா காலம் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு விசிகா நிறுவனம் முனைவத்தொழில் திருமாவனுடைய வெற்றி என்பது ரொம்ப முக்கியமான வெற்றி. இவருடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது. அது பொதுவாகவே இந்த இந்திய நாடு என்பது எவ்வாறாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னா ஜாதிகளின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று. இதில் மிகவும் அப்பர் கேஸ்ட்டு, அதாவது ஒரு சர்ப்ரஸ்டு கேஸ்ட்டாக யார் இருக்காங்கன்னா தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் 1008 கொடுமைகள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் அப்படின்னா களத்து வருகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அதுதான் நிஜம். ஏன்னா வாக்கு அரசியலை காரணம் காட்டி எந்த ஒரு கட்சிகளும் களத்துக்கு வரமாட்டாங்க. நிதர்சனமான உண்மைங்க. வாக்கு அரசியலை காரணம் காட்டி எந்த ஒரு கட்சியுமே வரமாட்டாங்க. ஏன்னா தலித் சமுதாய மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபர் ஒரு இடைநிலை ஜாதியை சார்ந்தவராக இருப்பார். அப்படிங்கிற பட்சத்தில் தலித் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கணும் அப்படின்னா இடைநிலை ஜாதியை சார்ந்த மக்களுக்கு எதிரான ஒரு களத்தை நாம் அமைப்பது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வாக்கு அரசியலில் பயணிக்கின்ற எந்த ஒரு கட்சிகளுமே இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா களத்தில் இறங்க மாட்டாங்க. ஆனால் திருமாவர்கள் அப்படி கிடையாது. எனக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாமல் போ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் பாதிக்கப்படுகின்ற எந்த நபர்களாக இருந்தாலும் களத்தில் நிற்பேன். பாதிக்கப்படுகின்ற நபர்கள் ஒருவேளை இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆதரவாக நான் களத்தில் நிற்பேன். அதே மாதிரி பாதிக்கப்படுகின்ற நபர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆதரவாக நான் களத்தில் நிற்பேன். ஆமத்தில் பாதிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த தளத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு நிற்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் தலித் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது முதலாளாக களத்தில் இறங்குகின்ற ஒரு தலைவர் திருமா அவர்கள். அது மட்டும் கிடையாது, அதிகார வர்க்கங்களின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவாகவும் களத்தில் நிற்கின்ற ஒரு தலைவர் திருமா அவர்கள். அதிகார வர்க்கங்கள்னு என்னது? இப்போ ஒன்றும் கிடையாது. ஓபிசி மக்கள் இருக்காங்க, தமிழ்லையே சொல்லிடுவோமே,
தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாமே வந்து ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள். இந்த ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதிகார வர்க்கங்களின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற பொழுது அதுக்கும் இங்கே திருமாவளவன் தான் களத்தில் இறங்குறாரு. நம்ம பாரதிய ஜனதா கட்சி மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய 27% இடஒதுக்கீடு வந்து எடுத்துடுறாங்க. யார்? பாஜக எடுத்துடுறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தலைவர் திருமாவர்கள். அவர் தான் 2018 கண்டறிஞ்சு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு, மனு கொடுக்குறாரு. மனு கொடுத்து என்ன பண்ணுறாரு, சார் இங்கே வாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, அந்த மக்களை வந்து இது பண்ணாதீங்க, நீங்கள் வந்து காரணம் பண்ணாதீங்க, அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு பெட்டிஷன் கொடுத்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு. அடுத்து களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணுறாரு. யாருக்காக? பிசி எம்பிசி மக்களுக்காக, அதிகார வர்க்கத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. நான் சொன்னேன் இல்லையா, பாதிக்கப்படுகின்ற என்ற ஒரு தளத்தில் நின்று ஆதரவு தெரிவிப்பார் சொன்னேன் இல்லையா. ஸோ அதிகார வர்க்கங்களின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற பிசி எம்பிசி மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணார். ஸோ இவர் போராட்டம் பண்ணியதற்கு பின்பாக தான் அகில இந்திய லெவல் என்னன்னா தெரியுது, என்னடா திருமாவர்கள் போராட்டம் பண்ணுறாரு, என்ன காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்து அனைத்து கட்சிகளுமே போராட்டங்கள் பண்ணுறாங்க. அதற்கு பின்பாக இந்த தேவர் சமுதாயம், நாடார் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், கவுண்டர் சமுதாயம், இன்னும் யாரெல்லாம் பிசி எம்பிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிகளில் வருவாங்களோ அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு மருத்துவ மத்திய தொகுப்பில் கிடச்சிச்சு. இன்றைக்கி வேணால் வந்து திருமாவளவன் ஜாதி ரீதியாக பார்க்குற நபர்கள் வேணால் சொல்லுவாங்க, அவர் ஜாதிக்கான தலைவர், அவர் எங்களுக்கான தலைவர் கிடையாது சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆனால் படித்த இளைஞர்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து மருத்துவ மத்திய தொகுப்பில் வந்து பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மருத்துவம் படிக்கிறோம் அப்படின்னா அது திருமாதாண்டா காரணம் அப்படின்றது படித்த இளைஞர்களுக்கு தெரியும். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த 1,25,000 வாக்கு வித்தியாசம் என்பது இல்லைங்களா. ஸோ பாதிப்பு என்று சொல்லப்படுகின்ற தளத்தில் நின்று போராடுகின்ற ஒரு மனிதன் திருமாவர்கள். சரிங்களா. ஸோ திருமாவர்கள் வந்து 1,25,000 வாக்கு வித்தியாசத்தில் லீடிங்கில் இருக்கிறாரு. ஓகேவா. இன்னும் வந்து அறிவிப்பு வெளியிடலை. இப்போ நான் பேசியிருக்கிற இந்த தருணத்து வரைக்கும் அறிவிப்புகள் வெளியிடலை. ஒரு நீண்ட நெடிய கால போராட்டம் திருமாவருடைய போராட்டம் என்பது நீண்ட நெடிய கால போராட்டம். இன்றைக்கி வேணால் பிரபாகரன் அவர்களுடைய இறப்பிற்கு பின்பாக நிறைய பேர் கட்சியை தொடங்கிக்கிட்டு களத்தில் நின்ற, நான் பிரபாகரனுக்காக களத்தில் நின்றோம், நாங்கள் தான் வந்து தமிழ் குடிகளுடைய காப்பிரைட்ஸையும் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம், அத்தாரிட்டியும் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் கூவுகின்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஏறக்குறைய 40 வருடங்க அரசியல் களத்தில் இந்த மக்களுக்கான களப்பணியில் 40 வருஷம் போராடி இப்போ தான் வந்து கட்சிக்கான அங்கீகாரத்தை வாங்க போகிறாரு. 2 MP ஜெயிச்சிருக்கார் இல்லையா. 2 MP ஜெயிச்சதன் மூலமாக தன்னுடைய கட்சிக்கென்று சொந்த சின்னத்தை தக்க வைக்க போகிறார் திருமாவர்கள். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தாலும் கொண்டாடுங்க, தக்க வைக்க போகிறாரு. சரி, அப்போ இத்தனை நாளும் வந்து அவர் வந்து தக்க வைக்கலையா? ஆமாம், தக்க வைக்கல. என்ன காரணம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாலாம் அங்கே இருக்குது. ஒரு சில க்ரைட்டீரியா இருக்காங்கன்னா அந்த க்ரைட்டீரியாவின் அடிப்படையில் விசிக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்போவோ சொந்த சின்னத்தை தக்க வச்சுருப்பாங்க. இந்த பானை சின்னத்துக்கு இவ்வளோ பெரிய இழுபறிகள் எல்லாமே வந்திருக்காது. சரிங்களா. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக இது எந்தெந்த க்ரைட்டீரியாவின் அடிப்படையில் சொந்த சின்னம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தரவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த ஒரு சில தரவுகள் சொல்கிறேன். அந்த தரவுகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொது இடங்களில் விவாதங்கள் பண்ணலாம். ஸோ விசிகாவுக்கு சொந்த சின்னம் கிடைக்க போகின்றது. எதன் அடிப்படையில் கிடைக்க போகுது? மொத்தம் ஒரு 4 கேட்டகரியின் அடிப்படையில் கிடைக்க போகுது. இந்த 4 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை ஃபில் பண்ணியிருந்தோம், நம்ம அதை பூர்த்தி செஞ்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு சொந்த சின்னம் கிடச்சிரும். ஸோ அது என்னென்ன கேட்டகரின்னு சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டினுடைய தேர்தலில், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி போட்டு 6% வாக்கு வங்கிகள் வாங்கியிருக்கணும், ப்ளஸ் வந்து 2 MLA வச்சுருக்கணும். இந்த கேட்டகரியை வந்து ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சொந்த சின்னத்தை வாங்கலாம். ஆனால் விசிகா இதில் வந்து இந்த கேட்டகரியில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்களா, தனித்து போட்டிகிட்டு இருக்காங்களா? இல்லை. 2 MLA வச்சுருக்காங்களா? 2 MLA இருக்குது, பட் இருந்தால் தனிச்சு போட்டி இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் 6% வாக்கு வங்கிகள் என்பது கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கேட்டகரி வந்து ஃபால்ஸ். இந்த கேட்டகரியின் அடிப்படையில் நம்ம வந்து சொந்த சின்னத்தை தக்க வைக்க முடியாது. ரெண்டாவது கேட்டகரியில் வந்து MP எலெக்ஷனில் வந்து 6% வாக்குகள் வைத்திருக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் ஒரு MP வந்து கையில் வச்சுருக்கணும். நமக்கு அதே மாதிரி தான் ஒரு MP இருக்கிறாங்க, சொந்த சின்னத்தில் போட்டிப்பட்ட திருமாவர்கள் வந்து இருக்கிறாரு, போன வட்டம் எலெக்ஷனில் இருக்கிறாரு. ஸோ வந்து அந்த இது ஓகே. ப்ளஸ் 6% வாக்கு வங்கிகள் வச்சுருக்கணும். ஆனால் நம்மகிட்ட 6% வாக்கு வங்கிகள் கிடையாது, ஏன்னா நம்ம தனிச்சு போட்டி போடல. ஸோ இந்த கேட்டகரியும் ஃபால்ஸ். ரெண்டாவது கேட்டகரி ஃபால்ஸ். மூன்றாவது கேட்டகரி MP எலெக்ஷனில் 25 தொகுதிகளுக்கு ஒரு MP ஜெயிச்சிருக்கணும். 25 தொகுதிகளுக்கு ஒரு MP, மீதம் இருக்கிற தொகுதிகளுக்கு இன்னொரு MP ஜெயிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அதாவது தமிழ்நாட்டில் வந்து மொத்தமாக ஒரு 39 தொகுதிகள் இருக்குது. 39 தொகுதிகளில் முதல் 25 தொகுதிகளுக்கு ஒரு MP வீதம் ஜெயிச்சிருக்கணும். ஸோ திருமாவர்கள் போன வட்டம் ஒரு MP வாங்கியிருக்காரு. ஓகே. ஸோ அதுபோக
மீதம் இருக்கிற அந்த 14 தொகுதி இருக்கு இல்லையா, அந்த 14 தொகுதிகளுக்கு ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கணும், சொந்த சின்னத்தில் ஜெயிச்சிருக்கணும். அந்த இதில் நம்ம ஜெயிச்சிருக்கோமா? போன்ற ரவிக்குமார் அவர்கள் போட்டி போட்டு ஜெயிச்சார், ஆனால் உதயசூரியன் சின்னம். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கேட்டகரி நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுது. அடுத்து 3வது 4வது கேட்டகரி, தமிழ்நாட்டில் 8 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கோம். நம்மகிட்ட 8 எம்எல்ஏ இல்லை, 4 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. இது போக 3% வாக்கு வங்கியில் வைத்திருக்கணும். ஸோ அந்த கேட்டகரி நமக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இந்த 4 கேட்டகரி எடுத்துங்க. இப்போ நான் சொன்னால் 4 கேட்டகரி, இந்த 4 கேட்டகரியில் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும்தான் விசிகாவுக்கு சூட்டபிள் ஆகுது. அது என்ன அப்படின்னா, 25 தொகுதிகளுக்கு ஒரு எம்பி, மொத்தம் 39 எம்பி, 39 தொகுதிகள். 39 தொகுதியில் வந்து முதல் 25 தொகுதிகளுக்கு திருமாவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு. மீதம் இருக்கிற அந்த 14 தொகுதிகளுக்கு ரவிக்குமார் அவர்கள் சொந்த சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் இந்த கேட்டகரியின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் கிடைக்க போகின்றது, சின்னம் உறுதி செய்யப்பட போகின்றது. ஸோ மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற போகிறாங்க. ஒரு நீண்ட நெடிய வரலாறுங்க, நீண்ட நெடிய வரலாறு, நீண்ட நெடிய பயணம், நீண்ட நெடிய பயணத்தின் விளைவுனால தான் இன்றைக்கி வந்து அவர் அங்கீகாரம் பெற போகிறார். சாதாரண போராட்டங்கள் கிடையாது, சரிங்களா? மதுரை மாவட்டத்தில் பந்தலக்குடி ஏரியா இருக்குது. அந்த பந்தலக்குடி ஏரியாவில் 1992, 93 இந்த காலகட்டங்கள், அதாவது தேர்தல் பாதையில் விசிகா பயணிப்பதற்கு முன்பாக அவங்க வந்து போராட்டங்கள் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் போராட்டம் பண்ணுவாங்க. என்ன முழக்கத்தை மையப்படுத்தி போராட்டங்கள் பண்ணுவாங்க தெரியுமா? செருப்பு போட முடியலை, சேரிக்கு என்னடா சுதந்திரம். அந்த பந்தலக்குடி மக்களுடைய முழக்கங்கள் இதுதான். செருப்பு போட முடியலை, சேரிக்கு என்னடா சுதந்திரம். இந்த முழக்கத்தை மையப்படுத்தி அவங்க வந்து போராட்டங்களே பண்ணுவாங்க. ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் போராட்டம் பண்ணுவாங்க. சுதந்திர பொம்மை கொடும்பாவி எரிப்புஞ்சிலி பண்ணுவாங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே தமிழ் சமுதாயம் தானே. சில கட்சிகள் சொல்கிறாங்க ஜாதிகள்னால் வந்து ஜாதிகள் கிடையாது, பேர் தமிழ் குடிகள், எல்லாமே தமிழ் குடிகள் தானே. பறையன் மக்களும் தமிழ் குடிகள் தானே, தேவேந்திர வேலை மக்களும் பறைய தமிழ் குடிகள் தானே, அருந்ததியன் மக்களும் தமிழ் குடிகள் தானே, ஆமத்தில் எல்லாருமே தமிழ் குடிகள் மக்கள் தானே. ஆனால் அந்த தமிழ் குடி மக்கள்லேயே இருக்கிற தலித் சமுதாய மக்களுக்கு ஏன் இந்த பாரபட்சம்? இப்போ எவ்வளோ ஒடுக்குமுறையில் அவங்க அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னா, செருப்பு போன முள்ள சேரிக்கு என்னடா சுதந்திரம் சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் 1990 காலகட்டங்களில் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் போராட்டம் பண்ணி தாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய கட்சியை வளர்த்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஈஸியாக சில பேர் வந்து விசியை விமர்சனம் போயிடுவானுங்க. சாதாரண வரலாறு கிடையாது, விசிகோட வரலாறு சாதாரண வரலாறு கிடையாது. இன்னும் நிறையா தரவுகள் இருக்குது, ஒவ்வொரு அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். ஸோ விசிகா என்பது தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறப்போகின்றது, மாநில கட்சியாக உருவெடுக்கப் போகின்றது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்போ நான் பேசியிருக்கேன். இந்த தருணத்து வரைக்கும் 1,25,000 வாக்கு வித்தியாசம் லீடிங்கில் இருக்கிறாரு. வெற்றி பெற்றுவார், சரிங்களா? வெற்றி பெற்றுவார். வெற்றி பெற்றதுக்கு பின்பாக நாளைக்கு ஒரு வீடியோ இது சம்மந்தமாக போடுவான் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி வருகை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.